ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளிக்கு முதல் நாளே நாங்கள் எங்கள் தம்பி எங்களை தீபாவளிக்கு இன்வைட் பண்ணியிருந்தார். அதனால் நாங்கள் எல்லோரும் தீபாவளிக்கு முதல் நாள் எங்கள் தம்பி வீட்டுக்கு ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்குது, அங்கே போயிட்டோம். ரொம்ப நாளுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமாக இந்த தீபாவளி, எல்லா தீபாவளியும் நாங்கள் இங்கே தான் எங்கள் வீட்டில் கொண்டாடுவோம். இப்போ இந்த தீபாவளியும் எங்கள் தம்பி கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னதுனால என் பசங்களுக்கு மேரேஜாக இதான் ஃபஸ்ட்டு தீபாவளி. அதனால் அவங்க வீட்டுக்கு போனோம். போயிட்டு அம்மா சிலைக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு அதன் பிறகு நம்ம சாப்பிட உட்காந்துட்டோம். இந்த தீபாவளியில் நம்ம வீட்டில் இருந்து எப்போவுமே கொண்டாடுவோம். ஆனால் தீபாவளி டைம், பொங்கல் டைம், இந்த மாதிரி டைமில் தான் நம்ம உறவுகள் ஒவ்வொருத்தரும் அன்பை பரிமாறிக்கொள்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பெரியவங்க அந்த காலத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஒரு தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் இதெல்லாம் ஒரு காரணம் காட்டி நம்ம உறவுகளை போய் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். கிறிஸ்மஸ் வந்துடுச்சு போகிறேன், தீபாவளி வந்துடுச்சு போகிறேன்ட்டு. மித நாளில் இப்போ இருக்கிற சூழல்னால் ஆஃபீஸு, வீடு, இந்த மாதிரி சூழலில் நம்ம உறவுகளை போய் பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்லை. அன்பை பரிமாறிக்கொள்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. ஃபோனில் ஹாயின்னு சொல்லிவிட்டு பாயின்னு வைக்கிற மாதிரி சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. எங்கள் தம்பி விருந்து மிகவும் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, எறா வறுவல், அப்புறம் ரெய்ஸா, அல்வா ப்ரெட்டு, அதன் பிறகு பால்கோவா, இதெல்லாம் கடையில் வாங்கி வச்சு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மதியம் லன்ச் எல்லாமே தம்பி ஒய்ஃப் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அதன் பிறகு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் நாங்கள் பட்டாசு வெடிக்க வந்துட்டோம். பட்டாசு வெடிக்கிறதுமே ரொம்ப ஜாலியாக இருந்தது. இப்போ சென்னையில் வெடிக்கும்போது அங்கே போய்டும் இங்கே போய்டும் அப்படின்னு, இது நல்ல பரந்த இடத்துல ரொம்ப ஜாலியாக தம்பி பிள்ளைங்க எல்லாருமே நல்லா வெடித்தோம். நான் ஏன் இந்த பதிவை போடுறேன்னா, நம்மளுக்கு நிறைய பணம், காசு எல்லாமே இருக்கும். நம்ம வீட்டில் இருந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற வசதி நம்மளுக்கு இருக்கும். பட் இந்த உறவுகள்லாம் நம்மளை கூப்பிடும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். உறவுகள் கூட போய் மகிழணும். நம்மளும் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர் அது மாதிரி வரைச்ச உறவுகளை நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும். அப்போ தான் நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம பிள்ளைங்களுக்குள்ள ஒரு உறவுக்குள்ள ஒரு சூப்பர் பாண்டு ஒத்து போகும். நம்ம யாரையும் கூப்பிடாத, நம்ம வரைக்கும் வளர்த்து நம்ம பிள்ளைங்களை மட்டும் நம்ம வீட்டுக்காரு, நம்ம பிள்ளைங்க இப்படியே தான் பழகுறோம். இப்படி பழகிறதுனால உறவுகள் டெவலப் ஆகவே மாட்டுது. இப்போ வர காலத்துலலாம் உறவுகள் யாருன்னே நம்ம சொன்னால் தான் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் தயவு செய்து ஒரு நல்ல நாள், கெட்ட நாளுக்கு பிள்ளைகளை குடும்பத்தோடு இட்டுட்டு போகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. இப்போ மேரேஜுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சத்திரத்தில் போய் சாப்பிட்டு மொய் எழுதிட்டு இல்லை ஏதாவது பண்ணிவிட்டு உடனே கிளம்பிடுறோம். அப்போ தான் அந்த உறவில் பார்க்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்டிகை டைமில் போனோமா, அவங்க வீட்டில் இருந்து அவங்களோட சந்தோஷத்தையும் நம்மளோட சந்தோஷத்தையும் பரிமாறிக்கின்னு ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். ரொம்ப நாளுக்கு பிறகு இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்கள் தம்பி கூப்பிட்டதுனால போனோம். எனக்கு மேரேஜ் ஆகி இந்த 30 இயர்ஸில் ஒரு வருஷமும் தீபாவளியை எங்கள் அம்மா வீட்டில் கொண்டாடினதே இல்லை. இந்த வருஷம் மட்டும்தான் நான் தீபாவளி அங்கே கொண்டாடி இருக்கிறேன். எல்லா வருஷமே தீபாவளி இங்கே தான் சாமி கும்பிடணும், அதனால் இங்கே தான் கொண்டாடிட்டோம். இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை மதித்து நம்மளை கூப்பிடுறாங்கன்றதை விட நம்ம உறவு நம்மளை ரொம்ப ஒட்டுதலோடு கூப்பிடும்போது அவங்க வீட்டுக்கு போகலாம். போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இருந்து எந்தனா குறைபாடு இருந்தால் நம்ம மறந்துடலாம். நம்மக்கிட்ட இருக்கிற குறைபாடு அவங்க மறந்துட்டு மனசில் எதுவும் இல்லாமல் அந்த உறவோடு ஜாலியாக இருக்கிறது, இந்த ஒரு நாள் சந்தோஷம் எப்பயுமே நம்மளுக்கு மைண்டில் ஒரு மெமரி அப்படியே இருக்கும். அதனால் தயவு செய்து நீங்கள் தங்கமான உறவுகளை மறக்காதீங்க. பணம் எவ்வளோ சேர்க்குறோம், எவ்வளோ வச்சுருக்குறோன்றதில் பெருமை இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளை நம்ம அன்பாக அந்த உறவுகளோடு வாழணும். அதெல்லாம் நம்ம நினைவில் வச்சுட்டு எல்லா உறவுகளையும், கணவன் வீட்டு உறவாக இருந்தாலும் சரி, மனைவி வீட்டு உறவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நம்ம ஒட்டுதலோடு அந்த அன்பை பரிமாறிக்கிற சான்ஸ் எப்பப்போ கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கங்க. இனிய தீபாவளி. தங்கம் மட்டும்தான் தீபாவளிக்கு வாங்கணும்னு இல்லை. நம்மளோட உறவு, அந்த உறவுக்கிட்ட போய் நீங்கள்
நடந்துக்கிட்டு அன்பை பரிமாறிட்டா 10 சவரன் நகை வாங்கியதுக்கு சமமாக இருக்கங்க. உங்கள் மனசில் மகிழ்ச்சி. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போனாலே நம்மளுக்கு சந்தோஷம்தான். அதுவும் நம்ம பிள்ளைங்கள்லாம் பெரியவங்களாக ஆகிட்டு அங்கே போய் நம்ம ஒரு ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள். பட்சணம் செஞ்சுட்டு எல்லா உறவுகளுக்கும் அந்த காலத்தில் இருந்ததை திரும்ப நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க. பட்சணம் செஞ்சுட்டு எல்லா உறவுக்கும் கொடுத்து அனுப்புறத ரொம்ப பழக்கமாக வச்சுக்கோங்க. ஒரு முறுக்கு அதிரசம் ஒரு 10 கவரில் போட்டு பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வர முடியலனா கூட சன்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. இல்லை டாக்டர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. இல்லை ஹஸ்பண்ட்கிட்ட கொடுங்க. இப்படி நீங்கள் அன்பை பரிமாறிக்கும் போது கண்டிப்பாக அவங்களும் நம்மளை மறக்க மாட்டாங்க. எதுவுமே பேச்சே இல்லாத ஒரு நல்லதுக்கு மட்டும் போய் பேசுறது, இல்லை வேறு காது குத்தலுக்கு கல்யாணத்துக்கு மட்டும் பேசுறது, இது நல்லா இல்லை. மீதி எல்லா நல்ல நாளிலையும் எல்லா உறவுக்கும் நம்ம முக்கியத்துவம் தரணும். உறவுகளால் நம்மளுக்கு சண்டை வரும், நம்மளால் உறவுக்கு சண்டை வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது இருந்தாலும் அதெல்லாம் நம்ம மனசில் எதுவுமே வச்சுக்காத எல்லா உறவுக்கும் சரிசமமாக சந்தோஷத்தை கொடுத்து அங்கேருந்து சந்தோஷத்தை நம்ம பரிமாறிட்டு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இந்த தீபாவளியை நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக என்னோடய தம்பி வீட்டில் கொண்டாடினோம். ரொம்ப ஜாலியாகவே இருந்தது. கொண்டாடிட்டு அப்புறம் பார்த்தா மணி 10 ஆயிடுச்சு. அது வரைக்குமே இவங்க பட்டாசு வெடிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஈவினிங் வெடிக்க ஆரம்பித்தது 10 மணி வரைக்கும் பட்டாசு வெடிச்சிட்டு தான் இருந்தாங்க. பட்டாசுலாம் வெடிச்சிட்டு திரும்ப டின்னர் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் சென்னைக்கு. நாங்கள் இங்கே சென்னைக்கு வரும்போது மணி 2.